வணக்கம் மக்களே, நான் கனகவேல். எப்படி இருக்கீங்க? இது உங்கள் பைக்கர் டாக் தமிழ். ஸோ ஓகேங்க, இன்றைக்கி நம்ம ஆக்சுவலாக என்ன பார்க்குறோன்னா சுசுகி V-Strom 250யோட ரிவ்யூ. எஸ், ஆனால் ஒரு சின்ன விஷயம், மழை பெய்யுது இன்றைக்கி பயங்கரமாக. ஸோ வண்டியை டீப்பான ரிவ்யூக்கு, அதாவது டீப்பான மழை பல இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் டிராஃபிக்குள்ளே மழையில் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். சப்போஸ் இந்த வீடியோவில் மழை தண்ணி ஏதாவது பட்டு கேமராவில் வெட்டானுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிச்சுவேஷன்ஸ் அப்படி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாங்க. சீட்டிங் பொசிஷன் வந்து ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக லோவாக இருக்குது, லோ டு த கிரவுண்டு, அதாவது இன்னும் ஷோல்டருக்கு லோவாக இருக்குது. வண்டி வந்து ஆஃப் ரோடில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஆஃப் ரோடில் இல்லை, எல்லா இடத்துலையுமே ஆஃப் ரோட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். லிவரேஜ் போடுறதுக்கு ஹேண்டில் பார் வந்து குவைட் டீசென்ட் ஆன் சைஸு. கிளச்சு கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, டிராஃபிக்குள்ளே ஓட்டும் போது அது ஃபீல் பண்ண முடியுது. பட் ஐ ஃபீல் இட்ஸ் ஓகே. பெருசாக ஒன்றும் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஆனால் என்ஜினோட கிரண்ட் தான் வந்து கொஞ்சம் கொஸ்டினபிளாக இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு நான் சின்ன விஷயங்கள் ஃபஸ்ட்டு இந்த வண்டி ஓட்டி பார்த்துடலாம். பிரேக்கிங்லாம் நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த வண்டி ஏபிஎஸ், போத் எண்டில் ஏபிஎஸ் வந்துடுது. ரெண்டுமே எம்ஆர்எஃப் டயர்ஸ் கொடுத்துட்றாங்க. டு பி ஆனஸ்ட், எனக்கு வந்து இந்த வண்டி ஏபிஎஸ் பிரேக்கிங் பண்ணுற மாதிரியே இல்லை. இட்ஸ் காட் எக்ஸலண்ட் பிரேக்கிங் தான் நான் சொல்லுவேன். ஃபீட்பேக் வந்து ஐ கேன் ஹேவ் வெரி குட் ஃபீட்பேக் பிரேக்கிங்கில். ஸோ அதனாலேயே ஐ கேன் பின் பாயிண்ட் வண்டி நான் எந்த டைரெக்ஷனில் கொண்டு போகணுமோ அதை பின் பாயிண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சஸ்பென்ஷன் இஸ் நாட் த வெரி சாஃப்ட் செட்டப்புங்க. It's very good. Actually, chassis is very capable. ஒரு சின்ன வாப்லிங், ஜோல்ட்டிங் எதுவுமே எனக்கு ஃபீல் ஆகலை. வண்டி வந்து ஒன் பீஸில் இருக்குது. ஆனால் ஆர்பிஎம் கேட்குது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போனால் அடைக்குதுன்னா அது போக்கில்லை. பட் திஸ் இஸ் a brand new bike. This is not very old. ரன்னிங் கூட என்ன ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் இதுக்கு வந்து இந்த பிஸ்டன் ஸ்கர்ட் டெக்னாலஜிலாம் கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு. ஸோ அது நான் என்னோட அந்த இனிஷியல் லான்ச் அலர்ட்லேயே அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். ஒரு இது பார்க்கலாம். எனக்கு இந்த ஸ்பேஸ் தான் கிடைக்கும் இருக்கிறதுக்கு. தேர்ட் கியர்லேருந்து ஃபோர்த் கியர் மாதிரி இருக்கு. இட்ஸ் கான் 100 ஈஸியாக. பட் ஐ ஆம் ஆன் ஃபுல் த்ராட்டில். பிரீதிங் இல்லை வண்டியில். ஃபுல் த்ராட்டில். ஃபிஃப்த் கியர் இட்ஸ் ரன்னிங் லைக் இட்ஸ் காட் நோ பிரெத். அவ்வளோதான், இட்ஸ் அவுட் ஆஃப் பிரெத். ஃபிஃப்த் கியர். வாவ், பிரேக்கிங் இஸ் அமேசிங். Braking and handling is amazing. Braking and chassis வந்து இந்த wet surfaceல I have no fear. I can go on like a crazy person and brake. ஒன்றுமே இல்லை. I have nothing worry. அதாவது வண்டி ஸ்லோ டவுன் ஆகுமான்ற டவுட் வந்துருச்சு எனக்கு 6th கியர்லேருந்து. பட் ஆனால் வந்து it did the job. Brakes are very strong. பைட்டு, ஃபீட்பேக் எல்லாமே. பட் என்ஜின் தான் கொஞ்சம் ஃபியூலிங் டாப்பில் கொஞ்சம் ஸ்லக்கிஷாக இருக்குது. யூ கேன் see. சீரியஸ்லி வந்து ஓகே. இந்த ஸ்பீட்ஸில் 110க்கு மேலே போனதுக்கப்புறம் ஐ கேன் ஃபீல் மை ஹெல்மெட் ஜாரிங் டியூ டு விண்ட் பிளாஸ்ட். அந்த விண்ட்ஷீல்டு வந்து ஒர்க்ஸ் ஒன்லி டில் 110 சாரி. அதுக்கப்புறம் மை ஹெல்மெட் லிட்ரலி இஸ் ஜாரிங்.
பட் ஆனால் என்னோடது ஆஃப் ரோட் டைப் ஹெல்மெட்டு உங்களுக்கே தெரியும். Okay, it handles really good. It handles very well. பிரேக்கிங் தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கேன் எனக்கு இந்த வண்டியில். எக்ஸ்பல்ஸ் வச்சுருக்கேன் நான், உங்களுக்கு தெரியும். இருக்கிறதுலே வேர்ஸ்ட் பிரேக்கிங் இருக்குது அதில் ஃப்ரண்ட்டில் ஏபிஎஸ்னால். இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த பிரேக்ஸ் பட் பிகாஸ் ஆஃப் த ஏபிஎஸ்ஸு. பட் ஏபிஎஸ்னால் இப்படி தான் வேலை செய்யணும். ஏபிஎஸ்னால் இப்படி வேலை செய்யணும். திஸ் இஸ் ரியலி a good vehicle, like good ABS, good brakes. ஸோ பவர் வைஸ் வந்து இட்ஸ் நாட் த கிரேட்னா என்ன, இட்ஸ் நாட் ரியலி சுப்பீரியர் பவர்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு KTM 250 390 மாதிரிலாம் கிடையாது. 390கிட்டே போகல நான். பட் இட்ஸ் ஃபார் பெட்டர் தென் எக்ஸ்பல்ஸ்ன்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் ஐ டோன்ட் நோ. ஏன்னா இந்த என்ஜின் வந்து ஃபீல்ஸ் அவுட் ஆஃப் பிரெத்து. டாப்பில் லோ டு மிட்டு நல்லா இருக்குது, டாப்பில் பிரெத்தே இல்லை என்ஜினில். ஃபுல் த்ராட்டில் இருக்கேன் பட் இட் ஹாஸ் நோ பிரெத். இட் இஸ் நாட் கோயிங் எனி ஃபர்தர். அப்படியே பொன்னு ஃப்ளாட் ஆகிடுச்சு வண்டி. தட் இஸ் ஒன் திங் டு கன்சிடர் ரியலி. பட் இது பிரேக் இன் ஆகாத வண்டி, அதுவும் இன்னொன்று மைண்டில் வச்சுக்கணும். பட் பிரேக் இன் ஆனால் கூட என்னங்க இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் தம்மு, அவ்வளோதான். லிட்ரலி யூ கேன் பிரேக். அதாவது ஃபுல் த்ராட்டில் வந்துட்டு இஃப் ஐ எம் ப்ரெஸிங் த ABS, that literally ABS blocks you. Whatever is sharp has got as negative at the same time. ஸோ வண்டியோட வியூ உங்களுக்கு கிடைக்கும். இதில் ஒரு வாக் அரவுண்ட் வியூ காட்டிடுறேன். ஸோ குயிக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். The Suzuki Vstrom is not really big. It's quite a narrow bike. It looks like என்ன சொல்கிறதுனா, இது எந்த சைஸ்லேருந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, ஐ கேன் கம்பேர் திஸ் டு ஒரு CBR 150. CBR 150K வந்து இஃப் யூ புட் ஃப்ரண்ட் அந்த V-Strom ஃபேரிங், அதுக்கப்புறம் வந்து பிகர் டயர்ஸ்னால் இது இந்த சைஸில் இருக்கும். CBR 150 வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இட்ஸ் காட் அ லிட்டில் பிட் ஆஃப் பல்க்கு, பட் ஆனால் வந்து ஃபுல் பல்க் கிடையாது. தே காட் அ 19-inch wheel at the front. It's got a 190, 19 and 140 sector on 17 on the rear. Single cylinder forced oil cool engine. ஸோ என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு ரேடியேட்டர் கொடுத்துருப்பாங்க. ஃபின்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இட் லுக்ஸ் லைக் அ லிக்விட் கூல்ட் என்ஜின். 250cc liquid cooled engine, 1.2 liters engine oil capacity, draining intervalக்கு. ஸோ திஸ் SOHC நினைக்கிறேன். And fuel injection seems to have some sort of issue at the top. They have the Suzuki Eco Performance and they have this SOCS and the Suzuki oil cooling system. So and the oil cooling system is one thing. And 250 badging, color, வண்டியோட presence, road presence எல்லாம் நல்லா இருக்கு. But quite skinny for a size, இந்த மாதிரி சைஸ்க்கு இதெல்லாம் வந்து it's not so beautiful looking. Headlight, of course, it is a good looking platform that I shared from the 250. இங்கே வந்து we have the charging port. Windshield is not adjustable சொல்கிறாங்க, பட் ஆக்சுவலாக நம்ம இங்கே கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணோன்னா we can actually make some adjustmentsம் பண்ணலாம். ஸோ ஸ்விட்ச் கன்சோல்ஸ்லாம் பாருங்கள், இட்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் தி ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350. நம்ம பழைய கிளாசிக் 350லேருந்து எடுத்த மாதிரி இருக்குது. ஸோ திஸ் இஸ் அவர் டேஷ்போர்டு. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது இந்த வண்டிக்கு. கிலோமீட்டர் ரீடிங், ட்ரிப் A, ட்ரிப் B, ஆவரேஜ், அண்ட் யூ ஹேவ் டு ப்ளூடூத் பேரிங் மோடு. ஸோ சுசுகி ரைட் கனெக்ட்ன்ற ஆப்பில் வந்து யூ வில் கெட் தட். ஸோ ஃபியூல் மீட்டர் இங்கே இருக்குது, டேட் மாதிரி குட்டியாக. ஸோ யூ ஹேவ் டைம் இன் த மிடில். RPM மீட்டர். ஸோ RPM இங்கே இண்டிகேட்டர் மாதிரி காட்டுது. தேர் இஸ் அன் RPM இண்டிகேட்டர் இங்கே. பட் ஆனால் அது வந்து ஃபுல்லாக ரெவ் பண்ணாலும் இட் டசன்ட் பிளிங்க் ஆர் எனிதிங். அதனால் அது எதுக்கு இருக்குதுன்னு எனக்கும் தெரில. அது மட்டும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா
Then you have the indicator switches, lights. அப்புறம் வந்து this has a cut off, side stand cut off. So clutch போட்டு gear விட்டோன்னா vehicle goes off. So that is one thing. ஸோ இதுதான் அந்த ஈகோ பர்ஃபார்மன்ஸ் ஆயில் கூலிங். சரி, அடுத்த விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். நம்ம பிரேக்கிங் வந்து பைப்ரே பிரேக்கிங் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. போத் ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் ரெண்டுத்துக்குமே பைப்ரே பிரேக்கிங் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் வந்து பின்னாடி சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பர், முன்னாடி டபுள் பிஸ்டன் கேலிப்பர். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஃபேரிங் வித் V-Strom பேட்ஜிங் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இது ஒன்று தான் அழகாக டீசெண்டாக V-Strom அப்படிங்கிற ஒரு பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அது. ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு ரைடிங் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பின்னாடி அப்படியே ஒரு வியூ பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு ஒரு அந்த ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ஒரு ரைடிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்திங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு லுக் உங்களுக்கு இமேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்தது அந்த நம்ம ஹெட்லைட் மாதிரியே டெயில் லைட்டும் ஷேர்ட் ஃப்ரம் த சுசுகி GSX 150. ஸோ அது ஒரு விஷயம். ஸோ அடுத்த சூப்பரான விஷயம் வந்து கேரியர். இதை பற்றி நான் முக்கியமாக சொல்லி ஆகணும்னு நினச்சேன். கேரியர் இஸ் வெரி குட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நக்கிள் கார்ட்ஸ் வண்டியோட இன்டெகிரேட்டடாகவே வந்துடுது. இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ். இட்ஸ் ஆஃப் ஆவரேஜ் குவாலிட்டி, நாட் சம்திங் டு பி கிரேட், அண்ட் பேஸ் பிளேட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ரெஸ்ட்டு, ஆஃப் ரோட் டைப் ஃபுட் ரெஸ்ட்டு ஸ்டீல் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. பட் இட்ஸ் போல்டட். அப்படி கழட்டி ஸ்னாப் ஆன் ஸ்னாப் ஆஃப்லாம் மாட்ட முடியாது. பெடல்ஸும் வந்து ஆஃப் ரோடு ஓரியன்ட் கிடையாது. இட்ஸ் அ டூரிங் ஓரியன்ட் பைக்கு, மோர் ரோட் ஃபோக்கஸ்டு பைக்கு. இது வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த டேங்க் பேடை வந்து க்ரிப்பாக இருக்கிறதுக்கு ரப்பரில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் சின்ன சின்ன விஷயங்கள், பேட்ஜிங்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஹெட்லைட்டுக்கு கூலிங் வெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அது ஒரு விஷயம். Speedometer is not adjustable, but it's good, looks good. So yeah, indicatorsலாம் வந்து இட்ஸ் ஆக்சுவலி சிட்டிக்கு நம்ம ஊருக்கு இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் தான் பெட்டர். எனி கைண்ட் ஆஃப் நம்ம செவுத்தில் முட்டி நிறுத்துகிறோம் எதாவது பண்ணுறோன்னா கூட தீஸ் ஆர் ஃப்ளெக்சிபிள், உடையாது. தட்ஸ் ஒன் திங். இந்த மிரர் வந்து நான் எடுக்கும்போது லூஸாக இருந்துச்சு இந்த இடத்துல. ஸோ அதனால் இட் லுக்ஸ் லைக் திஸ். பட் ஆனால் வந்து தட்ஸ் நாட் அ டிஃபெக்ட்டு. தே கேவ் மீ எ குட் பைக்கு. இந்த மிரர் வந்து யாரோ தள்ளி விட்டு லூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் ஐ ஹேவ் டு ரிமூவ் திஸ் மிரர் பிஃபோர் ஐ ஹேவ் டு ரைட். ஏன்னா சேஃப்டிக்காக நான் கழட்டிட்டேன். ஸோ பில்லியன் சீட்டுங்க. பில்லியன் சீட் இஸ் ஆக்சுவலி வெரி கம்ஃபர்டபுள். நான் ரைடிங் சீட்டும் ரொம்ப வந்து கம்ஃபர்டபுள். இட்ஸ் ஆக்சுவலி வெரி கம்ஃபர்டபுள். நல்ல ரொம்ப பெரிய சீட்டுங்க இது. என் கை யூ கேன் சி பெரிய சீட்டு இது. வெரி கம்ஃபர்டபுள் ஃபார் த பில்லியன். பெரிய சீட்டு. ரைடருக்கும் இட்ஸ் கம்ஃபர்டபுள். நான் வந்து ஐ ஆம் அ பிக் பர்சன். ஆனால் வந்து ரைடருக்கும் கம்ஃபர்ட் இருக்குது. ஹேண்ட்லிங், பிரேக்கிங், சஸ்பென்ஷன் இஸ் அமேசிங். பவர், ஃபியூவலிங் நீட்ஸ் சம் அப்கிரேடு. 110 ஜாரிங் ஆரம்பிச்சிருது ஹெல்மெட்டு. இஃப் யூ ஹேவ் ரோட் டைப் ஹெல்மெட் தென் இட்ஸ் ஓகே. பட் ஐ டோன்ட் சஜஸ்ட் இட் வில் பி கிரேட் டு ஹாவ் ஆஃப் ரோட் டைப் ஹெல்மெட். பட் ஆனால் இந்த வண்டிக்கு ஆஃப் ரோட் டைப் ஹெல்மெட் போட்டு மக்கள் ப்ரிஃபர் பண்ணுவாங்க இல்லையா. சஸ்பென்ஷன் ட்ராவல் வந்து பெருசாக இல்லை. இட்ஸ் மோர் ஆஃப் அ ரோட் ஃபோக்கஸ்ட் பைக். Whatever they've borrowed from other Gixxers, it's become it's a road focused bike. அதான் சொல்லுவேன் நான். alloys seems to be strong. சரி, இப்போ மூவ் ஆகலாம். நான் உங்களுக்கு ரைடிங்லேயே சொல்கிறேன் மிச்சத்தை. ஸோ ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு இட் ஒன்ட் ஸ்டார்ட். கிளச் பிடிச்சி தான் ஸ்டார்ட்ஸ். ஸோ தட்ஸ் அ குட் திங். சரி, சஸ்பென்ஷன் வந்து இட்ஸ் நாட் softest, but I am not saying any complaints because the suspension வந்து it soaks up the bumps very well. It's not soft. It has the perfect amount of rebound and damping. எனக்கு வந்து I am not feeling any bumps எல்லாம். வண்டியும் is actually very geometrically loaded. என்ன ஒன்று throttle கொடுத்தா போக மாட்டேங்குது. அது ஒன்று தான் கொஞ்சம் இட்ஸ் கொஸ்டினபிள். பட் என்ஜின் இஸ் கேப்பபிள், கிளச் இஸ் குவைட் கேப்பபிள். ஃபியூலிங்கு டாப்பில் மிட்டுக்கு மேலே. வெஹிக்கிள் இஸ் ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் ஸ்கெட்சி. ஃபியூலிங் வந்து அதில் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஸோ என்ஜின் பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டேன் உங்களுக்கு. லோ டு மிட்டு சிட்டிக்குள்ளே
ஹைவே க்ரூசிங்க்கு ஆஃப் ரோடில் லைட்டாக மேஜராக கிடையாது, லைட்டாக ஆஃப் ரோட் யூஸ் பண்ணணும். நீங்கள் பாட்டு தடான்னு எல்லாத்தையும் விட்டு ஏற்றுனீங்கன்னா இட் வில் நாட் பி ஹாப்பி. இந்த என்ஜின் வந்து மிட் வரைக்கும் ரெப் ஃப்ரெண்ட்லி, அதுக்கப்புறம் ரெப் ஃப்ரெண்ட்லிலாம் கிடையாது, ஒன்றுமே ஃப்ரெண்ட்லியே இல்லை. ஃப்ரெண்ட்லினா அது பாவம், அது இட் பிகம்ஸ் கோஸ் அவுட் ஆஃப் பிரெத். அது பிகாஸ் ஆஃப் த ஃபியூலிங். ஐ கேன் ஃபீல் இட் வெரி வெல். ஏன் இப்படி பண்ணி வைக்கிறாங்கன்னு தெரியல ஃபியூலிங்கில் பீப்புள். இதில் என்ன மிட்லேருந்து லோ டாப் ரேஞ்சுக்கு போகும்போது இழுத்து ஓட்டினா மைலேஜ் கொடுக்குங்கிற மென்டாலிட்டியில் பண்ணுறாங்களா இந்த டியூனிங்னு தெரில சீரியஸ்லி. பட் ஆனால் பிரேக்ஸ் ஆர் ஸோ குட், highly predictable brakes, and it's ABS intrusion-oda தான் this brakes are working awesome. I will rate 9 out of 10 brakes ke. So I will rate 9 out of 10 for braking. It's excellent braking and tires. 100 வரைக்கும் சல்லுன்னு வருது. அவ்வளோதான் ஆரம்பிச்சிருச்சு. But our vehicle is very stable and handling oriented. It's got so much control. And the tires, suspension and chassis, brakes, எல்லாமே is outperforming the engine. I'm on full throttle. இதை நீங்கள் எக்ஸ்போர்ட்ஸ்லையோ இல்லை ஹிமாலயன்லையோ பண்ண முடியாது. And you cannot go. அதுவும் நான் வெட் ரோட்ஸில் ஓட்டிகிட்ருக்கேன் இந்த ஓட்டு. If it's on dry, you can literally punch above the weight of the category. If you're chasing over 250, and the mari, if you're chasing, it can definitely do the job. Though it doesn't have the punch, the top la ponadukku appuram dhaan ungalku feel agum. 5th and 6th gear, 6th gear வந்து எனக்கு கேட்டால் extremely long gear நினைக்கிறேன். க்ரூசிங்க்கு வண்டி ஸ்ட்ரெயினே ஆகாமல் போகணுங்கிறதுக்காகவும் டியூன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் 6th கியரில் போகும்போது வெஹிக்கிள் ஃப்ளாட்ஸ் அவுட். அது ஹிமாலயனில் இந்த தப்பு இந்த மாதிரி நடக்கும். ஹிமாலயன் ஓனர்ஸ் நிறைய பேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 4th-லேருந்து 5th மாத்திரமே வண்டி உட்காந்துரும். சேம் திங், இட் டஸ் த சேம் திங். கிட்டத்தட்ட அந்த வண்டியை ரோல் மாடலாக வச்சுட்டு இந்த வண்டி செஞ்சாங்களோ என்னமோ. பட் ஆனால் சஸ்பென்ஷன் பிரேக்கிங்ஸ் இன்னும் பெட்டராக கொடுக்கணும்னு நினச்சாங்க போல இருக்கு. So suspension, braking, tires, chassis is very good. Engine is in the other factors, suspension, tire, chassis and brakes engine outperform பண்றனால you can say that this is going slow, but ana engine has got capability. 250 km the speed ரொம்ப கம்மி தான். பட் ஆனால் if you want to punch above the weight level, அதாவது இந்த கேட்டகரியோட மேலே இருக்க கேட்டகரி கூட you want to ride, this thing will keep up and do a good job about it if you are ready to and capable to do it. ஏன்னா the chassis and braking amazing, seriously amazing. ஆனால் என்ன ஒரே ஒரு மேட்டர்னா, if you cannot go hard on braking, again ABS intrusion, if you are going very hard on braking, இந்த வண்டி has got more sharper braking. So if you are going very hard on braking, ABS இல்லைனா it will tend to wheel lock, but it has ABS. So what happens is literally ABS comes up and stands, the brake lever comes up and stands. So மேலே தூக்கி நின்றுது. So you cannot brake at all. Only it either brakes very well or you cannot brake at all. So இது ஓட்ட you will get accustomed to it. கொஞ்சம் modulation வந்துடும். I am just taking it raw and using this like this. என்னை விட்ட இதை நான் I can இப்போவே டக்குன்னு விளையாட ஆரம்பிச்சிடுவேன் இந்த வண்டி கூட. ஹில்ஸ்லேயே ஆகட்டும், ஹைவேலே ஆகட்டும், எல்லாத்துலேயுமே. ஆனால் இதை கொண்டு போய் ரஃப் அடி அடிக்க முடியாது அண்ட் ஆஃப் ரோடில் விட மாட்டேன். ஐ கேன் ஃபீல் தட் இட் கேன் சோக் த பம்ப்ஸ், பட் இட் கேனாட் கோ ஆஃப் ரோடு. இட்ஸ் நாட் அன் ஆஃப் ரோடருங்க. இட்ஸ் அ டூரர். இட்ஸ் அ நைஸ் ADV டூரர் வித் சாலிட் பில்ட் குவாலிட்டி. ஓகே, ஸ்லோ ஸ்பீட்ஸில் டிராஃபிக்கில் கீழே விசிபிலிட்டி இல்லை. விண்ட்ஷீல்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பட் இட்ஸ் நாட் அ பிக் இஷ்யூ. கொஞ்சம் டைட்டான செக்டரில் போகும்போது தான் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். பட் இஃப் யூ ஆர் இன் த சிட்டிஸ், everyday commute is not going to be very difficult with the bike. Engine is actually a very proven engine and so actually a very good engine. எனக்கு ரொம்ப பிடிச்ச engine. It's a solid engine. என்ன ஒன்று, it's got high இன்னும் potency to use the engine, but ஆனால் இவங்க they limited the engine.
So yeah, so you can see the engine crawling. Traffic crawl பண்றது, you don't have to do anything, no clutch, nothing. It just crawls, no throttle. அதுலேருந்து if you just keep the throttle open, எந்த jerk அது இது எதுவும் இல்லை. It just goes nice and smooth. It opens. நல்லா இருக்குது. ஹீட்டிங் என்னால் செக் பண்ண முடியாதுங்க ஆஃப்கோர்ஸ், ஏன்னா இன்றைக்கி வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. நான் இந்த மழையில் தான் இதை உங்களுக்கு ஓட்டிங் காட்டியிருக்கேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நான் மன்னிச்சுக்கோங்க, என்ஜின் ஹீட்டிங்கெல்லாம் செக் பண்ண முடியல. பட் எனக்கு தெரிஞ்சு இதில் பெருசாக ஒன்றும் ஹீட் இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓட்டின வரைக்கும் எனக்கு எதுவும் ஃபீல் ஆன மாதிரி தெரியல. அப்பார்ட் ஃப்ரம் தட் வைப்ரேஷன்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க. இட் டசன்ட் ஹேவ் எனி கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் வைப்ரேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ஓ இது மாதிரி வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. இட் ஆக்சுவலி ரைட்ஸ் pretty smooth. It rides pretty smooth. It has its own manners. It takes the bumps very well. And the rear suspension is tuned really nice. நான் என்ன சொல்லுவேன்னா, it's on a harder side னு மக்கள் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, it's not on the harder side. It soaks the bump well. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், you will understand. It soaks the bumps well. கரெக்டாக டேம்ப் ஆகுது. பட் யூ cannot take it off-road. போய் நீங்கள் ஆஃப்-ரோடில் ட்ராஷ் பண்ண முடியாது. It will jump all over the place. So be very clear, this is not an off-roader. This is an adventure tourer which is capable of soaking up a little bit of bumps here and there and going a little bit of off-road just to make the patch. அவ்வளோதான். And high speeds, if you also wanted to put it on off-road and bring it back to road, it will handle. It has the chassis, suspension, brakes and the tires to manage it. So இப்போ இந்த வண்டியை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வைப்ரேஷன் பாயிண்ட் இதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணும், அந்த கீழே இந்த பிளாஸ்டிக் பேஷ் பிளேட் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னே தெரில. இட் லுக்ஸ் லைக் a bikini put on an engine. But it's not, it's made of plastic. It's got a lot of holes, designங்கிற பேரில். And apart from that, it's a bikini put on the engine தான் சொல்லுவேன். It's not big use. It's not of big use, definitely. அதுக்காக ஆஃப்டர் மார்க்கெட் பேஷ் பிளேட் போகணுமான்னா, if you're going off-road, to go for a bash plate. ஏன்னா it really helps, really helps. எனக்கு லீகல்லாம் அடிச்சுன்னா, இந்த வீல் இஸ் 19 inch and it's MRF. It's quite capable. Meteor comes with a Meteor tire. MRF Meteor tire. So Meteor தானே, I don't know, I forgot the name. So it doesn't matter, big deal. Turning radius பார்க்கலாமா? கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டோம். வில் செக் த டர்னிங் ரேடியஸ். கியர் பாக்ஸ் இஸ் வெரி ஸ்மூத். நைஸ் டர்னிங் ரேடியஸ், குட்டி டர்னிங் ரேடியஸ். கொஞ்சம் லீன் பண்ணணும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், சீட் ஹைட் வந்து சீம்ஸ் டு ஃபீல் ஹை அண்ட் வெல் பேடட். டூரிங்க்குலாம் இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் ஐ திங்க் 5'5" guy can fit on this bike. Definitely fit on this bike. ஏன்னா அந்த சீட் வந்து லோவாக இருந்தாலும் கொஞ்சம் வைடாக இருக்குது. அதாவது நம்ம பம் செக்ஷனுக்கு வைடாக இருக்குது. பட் நம்ம கால் மூவ் பண்ணும்போது நிற்கிறதுக்காக கால் கீழே வரும்போது இருக்கிற ஸ்பேஸ் வந்து தே ஷேப்ட் இட் வெரி வெல். அது பாடி கூடயும் ஸ்கல்ப் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து சீட் அந்த இடத்துல கொஞ்சம் கரெக்டாக நேரோவாக பண்ணனால த லெக்ஸ் கேன் கம் டவுன் ஈவன் ஃபர்தர். ஸோ உங்கள் சீட்டை உங்களுக்கு பிளாக் பண்ணாது. ஸோ தட் இஸ் ஒன் ஸ்மார்ட் திங். அது நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஃபீல் எது கரெக்டாக ஒரு கேப் மாதிரி இருக்கும். அதில் கரெக்டாக உங்கள் கால் போய் உட்காரோம். 5'5" கரெக்டாக இருக்குங்க. 5'5" இருக்கவங்களுக்கும் இந்த வண்டி மேட்ச் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க பிரேக்கிங். சரி, இதை விட கம்ஸ் டு த எண்ட் ஆஃப் த ரைடு. மற்றதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஓகேங்க, நம்ம ஃபைனல் வேர்டிக்ட்டுக்கு வந்துடலாம். இந்த வண்டி என்ன விலை, யாருக்கு செட் ஆகும், இதோட மைலேஜ் ஃபிகர்னு நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். அப்ராக்சிமேட்டாக மைலேஜ் வந்து கிளைம்டு மைலேஜ் தான் நான் சொல்ல முடியும். இது இன்னும் ப்ரூவன் மைலேஜ் ஃபிகர்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ இந்த வண்டி வந்து என்ஜின் தவிர ஐ எம் ஹாப்பி வித் எவ்ரிதிங். சீட்டிங் கம்ஃபர்ட், ரைடிங் கம்ஃபர்ட், ஹேண்ட்லிங் எல்லாமே என்ஜினும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதோட ப்ரைஸ்க்கு வந்துடலாம். இதோட ப்ரைஸ் இஸ் 2.57 lakhs ஆன் த ரோடு. ஸோ அது ஒரு முக்கியமான யோசிக்க வேண்டிய விஷயம். ஃபார் த ப்ரைஸ் பாயிண்ட் இந்த வண்டிக்கு ஐ ஃபீல் இட்ஸ் லிட்டில் டு ஹை. பட் அதை வில் சி. மைலேஜ் ஃபிகர்ஸ்
can be climbed somewhere around 30 to 35. அதுதான் can be climbed சொல்கிறாங்க. ஸோ that's something we have to think about as well. Apart from that, இந்த வண்டி யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ்க்கு சூப்பராக சூட் ஆகும் இந்த வண்டி. ஃபேமிலிக்கு, I mean a couple who likes to go touring and some kind of adventure weekend riding, ஒரு நல்ல குவாலிட்டி வண்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு ரிலையபிளாக சிம்பிளான நல்ல குவாலிட்டி வண்டி வேணும்னு நினச்சிங்கன்னா, this is also a good considerable option. There is also other options, but ஆனால் இது a good considerable option. ஸோ இப்போ வந்து யூ வில் ஹாவ் அன் ஐடியா இந்த வண்டி என்ன அப்படிங்கிறத பற்றி. அப்பார்ட் ஃப்ரம் தேட், ஃபைனல் வேர்டிக்ட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, a well sought out, well put together, smart bike, perfect for Indian road conditions, a nice tourer but not a full-fledged adventure off-roader, but a very good package for a very rethinkable price. அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்றது நீங்களும் ஓட்டி பார்த்து உங்களோட இஷ்டம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு தென் யூ டிசைட். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கும் வரை நன்றி, வணக்கம் அண்ட் குட் பை மக்களே.